முறைகேடு தொடர்பான வழக்கில் முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர், பி.வி. ரமணா நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. குட்கா முறைகேடு தொடர்பான வழக்கில் முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர், பி.வி. ரமணா நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குட்கா முறைகேடு தொடர்பான வழக்கில் முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர், ரமணா ஆகியோர் நேரில் ஆஜராக சென்னை உயர் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழகத்தில் தடையை மீறி அதிகாரிகளுக்கு லஞ்சம் அளித்து குட்கா பொருட்கள் விற்கப்படுவதாக புகாரின் பேரில் டெல்லி சிபிஐ காவல்துறை வழக்கை விசாரித்து வருகிறது. இதில் மாதவராவ், சீனிவாச ராவ், உமாசங்கர் குப்தா, உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி செந்தில் முருகன், மத்திய கலால்துறை அதிகாரி நவநீத கிருஷ்ணன் பாண்டியன், சுகாதாரத்துறை அதிகாரி சிவகுமார் ஆகிய 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்த சிபிஐ இவர்களுக்கு எதிரான சென்னை சிபிஐ நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்திருந்தது. இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் டிஜிபி மற்றும் சென்னை காவல்துறையின் முன்னாள் ஆணையர் உள்ளிட்ட மத்திய மாநில அரசு உயர் அதிகாரிகளுக்கு எதிராக 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த கூடுதல் குற்றப்பத்திரிகை முழுமையாக இல்லை என்பதால் பிழையை சரி செய்து விசாரணை அனுமதிக்கான ஒப்புதல் ஆவணங்களுடன் தாக்கல் செய்ய விசாரணை அதிகாரிக்கு சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. பின்னர் பிழைகளை திருத்தம் செய்து விசாரணை அனுமதிக்கான ஒப்புதல் கடிதத்தினை இணைத்து கூடுதல் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதில் சேஷாத்ரி, குல்சார் பேகம், அனிஷ் உபாத்யாய், ராமநாதன், ஜோஸ் தாமஸ் உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருந்தது. அவர்களுக்கும் 21 பேர் மீது கூடுதல் குற்றப்பத்திரிகையும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் முன்னாள் மற்றும் இன்னார் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளதால் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீதான குற்ற வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கை மாற்றி சிபிஐ நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதன்படி எம்பி, எம்எல்ஏ மீதான குற்ற வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி சஞ்சய் பாபா முன்பு இந்த வழக்குகள் இன்று விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது குற்றம் சாட்டப்பட்ட மாதவராவ், உமாசங்கர் குப்தா, உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி செந்தில் முருகன், மத்திய கலால்துறை அதிகாரி நவநீத கிருஷ்ணன் பாண்டியன், சுகாதாரத்துறை அதிகாரி சிவகுமார் ஆகிய 5 பேர் நேரில் ஆஜராகியிருந்தார்கள். இதனையடுத்து நீதிபதி வழக்கில் கூடுதல் குற்றப்பத்திரிகை தற்போது தாக்கல் செய்யப்பட்டு புதிதாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ளது. எனவே அனைவருக்கும் சம்மன் அனுப்புவதாகவும் அவர்கள் அனைவருமே வருகிற செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். வெளியூர்கள் மற்றும் வெளி மாநிலங்களில் உள்ளவர்களுக்கு சம்மன்களை சிபிஐ காவல்துறை வழங்கவும் உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை செப்டம்பர் 9ஆம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்திருக்கிறார். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் செப்டம்பர் 9ஆம் தேதி அனைவரும் ஆஜரானால் அன்றைய தினமே அனைவருக்கும் கூடுதல் குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.